முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏமன் மீது தாக்குதல் நடத்தி பெரும் முட்டாள்தனத்தை செய்த நெதன்யாகு. ஹவுதிகளின் கடும் பதிலடியை எதிர்பார்த்து அச்சத்துடன் காத்திருக்கும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள். முக்கிய ராணுவ இலக்குகளை தாக்க முடியாமல் நடுவானில் விரட்டியடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு விமானங்கள். தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்திய ஹவுதிகள். இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை. காசா இனப்படுகொலையை ஆதரித்து பேசி வந்தவர். இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர் திருமணம் நடக்கவிருந்த நாளன்று உயிரை மாய்த்து கொண்ட வினோதம். காசா போர் காரணமாக மனநல பாதிப்புக்கு ஆளாகி இருந்தது அம்பலம். சர்வதேச கல்வி மாநாட்டிலிருந்து ஆக்கிரமிப்பு அதிகாரி நீக்கம். தொடர் அவமானங்களை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது மோதல். இஸ்ரேல் ரசிகர்களை வெளுத்து வாங்கிய இத்தாலி ரசிகர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏமன் மீது தாக்குதல் நடத்தி மீண்டும் ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் நெதன்யாகு ஈடுபட்டுள்ளதாகவும் ஹவுதிகளின் பதிலடிக்காக அச்சத்துடன் இஸ்ரேலியர்கள் காத்து கிடப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் பயத்தை வெளிப்படுத்தியுள்ளன. ஏமன் ஹவுதி படைகளின் அண்மை தாக்குதல் இஸ்ரேலை நிலைகுலைய செய்து வருகின்றது. அதே நேரம் இஸ்ரேலின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து மட்டுமே ஏமன் படைகள் தாக்குதலை தொடுத்து வருகின்றன. ஆனால் இதற்கு பதிலடி என்று கூறி ஏமனின் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகம் தாக்குதல் தொடுத்து வருகின்றது. நேற்றும் அதே போன்ற தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. ஏமன் பத்திரிகை அலுவலகங்களின் தலைமையகம், ஏமன் வங்கி, மருத்துவ மையம் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. அதே நேரம் முக்கிய ராணுவ இலக்குகளை தாக்க வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களை ஏமனின் ஏவுகணைகள் விரட்டியடித்துள்ளன. குறிப்பாக தரையில் இருந்து வெகு தொலைவில் உள்ள வான் இலக்குகளை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய விமானங்களை ஹவுதிகள் விரட்டியடித்துள்ளனர். இதனால் பாதுகாப்பு அற்ற பொதுமக்களின் சொத்துக்கள் மீது தங்களது வீரத்தை காட்டிவிட்டு சென்றுள்ளன ஆக்கிரமிப்பு விமானங்கள். இது குறித்து பேட்டியளித்துள்ள ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி, பொதுமக்களின் சொத்துக்களை தாக்கிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு கடும் பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவிற்கு ஆதரவான தங்களது அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டோம். அதனை மாற்றும் சக்தி இந்த உலகத்தில் எந்த வல்லரசுகளுக்கும் இல்லை என்று ஏமன் தலைவர்கள் சூளுரைத்துள்ளனர். இதனிடையே காசாவில் போரை நிறுத்தி கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதை விட்டுவிட்டு நெதன்யாகு தேவையற்ற விபரீதங்களை விலைக்கு வாங்கி வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. ஏமன் படைகள் அண்மையில் நடத்திய ரமோன் விமான நிலைய தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாத ஆயுதங்களை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் என்னவாகும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏமன் பொதுமக்கள் 35 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் கடும் எதிர்வினையை ஹவுதிகள் ஆற்றுவார்கள் என்று ஆக்கிரமிப்பு தரப்பு கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் கூட்டாளி பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த சார்லி கிர்க் 31 வயதான இவர் டிரம்பின் நெருங்கிய கூட்டாளி மற்றும் வலதுசாரி கட்சியின் ஆதரவாளர் உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களுடன் அறியப்படுகின்றார். இவர் அமெரிக்காவின் உதா பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்தார். அப்போது திடீரென்று மர்ம நபர் ஒருவர் சார்லி கிர்க்கை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதனால் நிலை குறைந்து போன அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மட்டுமன்றி ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. மேலும் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. கொலை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு டிரம்ப் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் சார்லி கிர்க்கின் கொலை அரசியல் படுகொலையாகவே பார்க்கப்படுகின்றது. டொனால்டு ட்ரம்ப் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் இதயத்தை சார்லியை விட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அமெரிக்க கொடி அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சார்லி கிர்க்கின் படுகொலை குறித்து ஒரு சில தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதாகவும் ஆனால் அதையும் மீறியே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்டு சார்லி கிர்க் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திற்கு கோரிக்கையை வைத்துள்ளனர். ஆனால் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அவர் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை ஏற்கனவே பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனாலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். காசாவில் இனப்படுகொலை
இனப்படுகொலையில் செயலாற்றிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் தனது திருமணத்திற்கு முன்பு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டிருந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் நெருக்கடியில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனால் காசாவிற்கு செல்ல ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் கடும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் இருந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் திருமணம் செய்வதற்காக தனது சொந்த ஊரான மத்திய இஸ்ரேலில் உள்ள ரெஹவோட்டிற்கு சென்றிருந்தார். திருமணத்திற்காக ஒட்டுமொத்த குடும்பமே தயாராகி கொண்டிருந்த நிலையில் தனது குடியிருப்பில் தற்கொலை செய்து கொண்டதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான எபிரேய நாளிதழ் மேரிவ் தெரிவித்துள்ளது. 31 வயதான அவர் நேற்று மாலை திருமணம் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தார். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது தெரிய வந்தது. இதனால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தியில், காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை தொடங்கிய நாளிலிருந்து ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடையே தற்கொலை சம்பவம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது. காசாவிலிருந்து திரும்பும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடையே கடுமையான உளவியல் பாதிப்புகள் இருப்பதால் இந்த அபாயகரமான முடிவை எடுப்பதாகவும் கூறியுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் குறைந்தது 18 ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வரும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் நெருக்கடியை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையில் லிஸ்போனில் நடக்கும் உலகளாவிய மாநாட்டிலிருந்து ஆக்கிரமிப்பு கல்வியாளர் நீக்கப்பட்டார். போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்போனில் வரும் நவம்பர் மாதம் உலகளாவிய மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் நாடு முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் இஸ்ரேலிய பொது சுகாதார பேராசிரியரும் இராணுவ ரிசர்வ்வாதியுமான நட்டோ டேவிட்டோவிச்சும் ஒருவராவார். ஆனால் இவர் பங்கேற்பதற்கு லிஸ்போனில் உள்ள மாணவர்கள் மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு அமைப்பினர் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். இவர் தனது கல்வி பணியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து வேண்டுமென்றே புறக்கணித்ததாக கூறி மனு வழங்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் PTS என்ற இயக்கம் முன்னணியில் இருந்தது. இஸ்ரேலிய இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக பேராசிரியர் டேவிட்டோவிச்சின் பங்கை அம்பலப்படுத்தியது. மேலும் டேவிட்டோவிச்சின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை செயல்களை ஒப்புக்கொண்டு ஒரு பொது அறிக்கையை வெளியிடாவிட்டால் அவரை உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனையடுத்து அவர் உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் இஸ்ரேலுக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இத்தாலி மற்றும் ஆக்கிரமிப்பு அணிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2026 உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் திங்களன்று இஸ்ரேல் அணியை இத்தாலி அணி 5-4 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இந்த போட்டி முடிவடைந்த பிறகு இரு அணி வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் மைதானத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது. போட்டி தொடங்கிய நொடியிலிருந்தே இத்தாலி வீரர்கள் இஸ்ரேல் வீரர்களை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனால் போட்டியின் இடையிடையே அவ்வப்போது மோதல் எழும் சூழல் எழுந்தது. எனினும் போட்டி முடிந்த பிறகு இரு அணி வீரர்களும் மோதிக்கொண்டனர். அப்போது இஸ்ரேலிய வீரர்கள் முழு ஆட்டத்திலும் இத்தாலி வீரர்கள் எங்களை சபித்ததாக கூறினர். இதனால் போட்டிக்கு பின்பு மோதல் ஏற்பட்டதாக ஆக்கிரமிப்பு வீரர்கள் ஊடகத்திற்கு பேட்டி அளித்தனர். அதேபோல இத்தாலியின் தலைமை பயிற்சியாளர் ஜெனாரோ கட்டூசோ இஸ்ரேலிய ஃபார்வர்டு டோர் துர்க்கேமனை வாயை மூடு சின்ன பையன் என்று விமர்சனம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இதற்கெல்லாம் இத்தாலி வீரர்களும் பயிற்சியாளர்களும் மன்னிப்பு கேட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்த நிலையில் இத்தாலி அணியினர் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இஸ்ரேலின் மோசமான நடவடிக்கை காரணமாக உலக அளவில் விளையாட்டிலும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருவதை இது போன்ற சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏமன் மீது தாக்குதல் நடத்தி பெரும் முட்டாள்தனத்தை செய்த நெதன்யாகு. ஹவுதிகளின் கடும் பதிலடியை எதிர்பார்த்து அச்சத்துடன் காத்திருக்கும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள். முக்கிய இராணுவ இலக்குகளை தாக்க முடியாமல் நடுவானில் விரட்டியடிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு விமானங்கள். தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்திய ஹவுதிகள். இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் சுட்டுக் கொலை. காசா இனப்படுகொலையை ஆதரித்து பேசி வந்தவர். இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர் திருமணம் நடக்கவிருந்த நாளன்று உயிரை மாய்த்து கொண்ட வினோதம். காசா போர் காரணமாக மனநல பாதிப்புக்கு ஆளாகி இருந்தது அம்பலம். சர்வதேச கல்வி மாநாட்டிலிருந்து ஆக்கிரமிப்பு அதிகாரி நீக்கம். தொடர் அவமானங்களை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு நிர்வாகம்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது மோதல். இஸ்ரேல் ரசிகர்களை வெளுத்து வாங்கிய இத்தாலி ரசிகர்கள்.